கிறிஸ்தவ குடியிருப்புகள் நெய்யூர் பகுதியிலே பல இருந்தது. இந்த நெய்யூர் பகுதியிலே இருந்த கிறிஸ்தவ குடியிருப்புகளை எல்லாம் தகர்த்துவிட, தரைமட்டமாக்க ஆதிக்க சக்திகள் திட்டமிட்டார்கள். 1859ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை அதற்காக அவர்கள் தெரிந்தெடுத்து கொண்டார்கள். ஏன் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை தெரிவு செய்தார்கள் என்றால், அப்போது முதன்மை மிஷனரியாக இருந்த பேலி சையர் பொதுவாக ஜனவரி நியூ இயருக்கு ஜனவரி முதல் நாள் முட்டத்திலே சென்று ஓய்வெடுப்பது வழக்கம். ஆகவே மிஷனரி அந்த நெய்யூரிலே இல்லாத நேரத்தில் இவர்கள் இந்த கிறிஸ்தவ குடியிருப்புகளை எல்லாம் தகர்த்து விட வேண்டும் என்று எண்ணினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் அங்கங்க எல்லா இடத்திலையும் கண்காணிப்பதற்கு ஆட்களை விட்டார்கள். எந்த நபராவது பேலி சையருக்கு இந்த செய்தியை முட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்களா, அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களை கொன்றுவிட வேண்டும். இந்த செய்தி பேலி சையர் அறியக்கூடாது. நடந்தது என்ன தெரியுமா? நெய்யூரில் ரொம்ப பதட்டம் ஏற்பட்டது. ரொம்ப பதட்டம், கவலையுற்றார்கள். செய்தியை பேலி சையருக்கு எப்படி சொல்வது? ஒரு பெண்மணி சிலுவையை எடுக்க முன் வந்தார்கள். ஒரு பெண்மணி என்ன செய்தார்கள் என்றால், முன்னால் வந்தால் அவர் தன்னுடைய கூந்தலை எல்லாம் விரித்து கொண்டார், கந்தல் ஆடையை உடுத்து கொண்டார். அவர்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் எழுதி வைத்திருந்த கடிதத்தை தன்னுடைய உடம்பிலே ஒளித்து வைத்து கொண்டார். தன்னுடைய ஆடைகளை குறைத்து கொண்டார். பைத்தியக்காரி வேடமிட்டார். பைத்தியக்காரி வேடமிட்டு வருவோரையும் போவோரையும் இகழ்ந்து பேசினார். கல்களையும் மண்ணையும் வாரி வீசினார். பைத்தியக்காரியை போல நடித்து ஓடி நடந்து போனார்கள். இந்த செய்தி பேலி சையருக்கு சென்றுவிடக்கூடாது என்று கண்காணித்து கொண்டிருந்தவர்கள், ஒரு பைத்தியக்காரி போறா. ஏன்னா அந்த காலத்தில் பைத்தியக்காரர்களை கண்டு ரொம்ப பயந்தாங்க. ஒரு பைத்தியக்காரி போறான்னு சொல்லி இவளை கண்டபோது எல்லாரும் விலகினாங்க. ஏன்னா அவங்க மேலே கல்லறிகிறா, மண் வீசுறா, தனக்கு மேலே மண்ணை வீசிக்கிறா, காயப்படுத்திக்கிட்டா. பைத்தியக்காரியை போல பல மைல்கள் ஓடி சென்று முட்டத்திலே இருந்த பேலி சையருக்கு அந்த செய்தியை கொடுத்தார். பேலி சையர் உடனடியாக அங்கிருந்து குதிரையிலே வந்து அந்த நேரத்தில் இந்த பகுதிகளிலே மிஷனரி பணிகளை செய்து கொண்டிருந்த, சிறப்பாக ஜேம்ஸ் டவுனிலே மிஷனரி பணி செய்து கொண்ட ரசல் ஐயரையும், சாந்தபுரத்திலே மிஷனரி பணி செய்து கொண்டிருந்த லூயிஸ் ஐயரையும் கூட்டிக் கொண்டு திருவனந்தபுரத்திலே காக்ஸ் அவர்களோடு சென்று திருவிதாங்கூர் மகாராஜாவை சந்தித்து நிலைமைகளை விளக்கி அங்கு எந்த கலவரங்களும் ஏற்படாமல் ஆவண செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெண்மணி தன்னை பைத்தியக்காரியாக்கி கொண்டாள். தியாகம், சிலுவையை எடுக்க முன் வந்த நிலை. ஒருவேளை அவர்கள் அடையாளம் கண்டிருந்தால் கொண்டிருக்கலாம். நடக்கட்டும். சிலுவையை சுமப்பது சீடத்துவத்தினுடைய மதிப்பு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்க நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.